உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். திப்பியில் தப்பிய நித்திலமே. அத்தியாயம் 24. ஸ்மிருதி கண் விழித்ததும் இன்குபேட்டர் அறையிலிருந்து பால் புகட்டுவதற்காக குழந்தை எடுத்து வரப்பட்டது. தன் உள்ளங்கையை விட சற்றே பெரிதாக இருந்த அந்த குழந்தையை காண கண்களில் கண்ணீர் பெருகியது ஸ்மிருதிக்கு. மீண்டும் குழந்தையை பெற்றுக்கொண்ட செவிலியர் திரும்பிச் செல்ல, சிஸ்டர், இன்னொரு பாப்பா என்று ஆசையாக கேட்டாள் ஸ்மிருதி. அந்த நர்ஸுக்கு எப்படி இவளிடம் சொல்வது என்று புரியாமல், இருங்க மேடம் என்று வெளியே வந்தவள் சித்தார்த்திடம், சார், நீங்க அவங்க கிட்ட குழந்தைய பத்தி சொல்லலையா? அவங்க இன்னொரு பேபி எங்கன்னு கேக்குறாங்களே என்றாள். நான் சொல்லிக்கிறேன் சிஸ்டர், நன்றி என்று வழி அனுப்பியவன் அவள் கைகளில் இருந்த குழந்தையை கண்ணெடுக்காமல் கண்டான். ஏனோ ஒரு சொல்லத் தெரியாத உணர்வு. ஸ்மிருதி அருகில் சென்றவன், என்ன ஸ்மி, இப்ப கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங்கா இருக்கா என்று கேட்டதும் என்றபடி வாசலையே பார்த்தாள். என்ன, நான் இங்க இருக்கேன், நீ யார தேடுற என்று இயல்பாக அவன் கேட்டதும், இல்ல இன்னொரு பாப்பா எடுத்துட்டு வராங்களான்னு பார்த்து சித்து என்று கண்ணை நகர்த்தாமல் கூறினாள். கொஞ்சம் என்ன பாரேன் என்று அவள் தாடையை தொட்டு திருப்பியவன், வரமாட்டாங்க என்று அமைதியாக உரைத்தான். என்னாச்சு என்று கேட்கும் போதே அவளால் ஓரளவு ஊகிக்க முடிந்திருந்தது. முன்னாடியே பிறந்துருச்சு இல்லையாடா, அதான் சரியா வளர்ச்சி இல்ல, கவலைப்படாதரா, அதான் பையன் இருக்கான்ல என்று அவளை சமாதானம் செய்யும் நோக்கில் அவள் தோலை அழுத்த, என்று கண்மூடி சாய்ந்து கொண்டாள். அவளுக்கு தன்மேலேயே கோபம் வந்தது. அவளின் உடல்நிலை அவள் அறிந்ததுதான். இருந்தும் கணேஷின் மரணம் அவளை வருந்தச் செய்து இந்நிலைக்கு தள்ளிவிட்டது என்பதால் மௌனமாக கண்ணீர் மட்டும் உகுத்தாள். தனக்கு என்ன கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும் என்று முயன்று மனதை தேற்றிக் கொண்டாள். இந்த 2.25 வருடத்தில் அவளும் அனைத்தையும் கண்டுவிட்டாள் என்பதால் பக்குவம் வந்திருந்தது. அழுகையை நிறுத்த முடியாமல் போனாலும் அது மன அழுத்தமாக மாறாமல் பார்த்து கொண்டாள். அடுத்த ஒரு வாரம் எந்த சிக்கலும் இல்லாமல் செல்ல ஞாயிறு தினத்தன்று கீதாவை காண எண்ணி அவளின் எண்ணுக்கு அழைத்தான். அதை ஏற்ற அவளின் தாய், சொல்லுங்க தம்பி என்றதும், இல்லம்மா, வந்து கீதாவை பார்க்கலாம்னு நினைச்சேன், அதான் என்று இழுத்தான். சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் தம்பி, ஏதோ அவசர குளமா நடந்த ஒரு கல்யாணம், இப்ப இப்படி ஒரு நிலை, என்னால என் பொண்ணை இப்படி பார்க்க முடியல. அந்த வீட்டுல இருந்தா எப்ப பாரு கணேஷ் இங்க நின்னு சிரிச்சாரு, இங்க நின்னு தலை சீவுவாருன்னு அவனை பத்தி பேசிக்கிட்டே இருந்தான்னு எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோம். அந்த பையன் சம்பந்தப்பட்ட யாரும் வந்து பார்க்காம இருக்கிறது என் பொண்ணுக்கு நல்லது. இந்த குழந்தை பிறந்ததும் அவளுக்கு வேற நல்ல வாழ்க்கைய நாங்க அமைச்சு கொடுக்கணும் என்று பேசியதும் தாயாய் அவர் ஆதங்கம் புரிந்தாலும் இப்படி கத்தரிப்பது போல பேசியது அவனுக்கு வழியை கொடுக்கவே, சரிம்மா, நான் சில ஃபார்ம் எல்லாம் கீதா கிட்ட கொடுக்கணும், கணேஷுக்கு வந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு என்று பொறுமையாக கூறினான். அது எதுவும் இவளுக்கு வேண்டாம் தம்பி, நீங்க அவங்க அப்பா அம்மா கிட்டயே கொடுத்துருங்க, அந்த வீட்டையும் அப்படியே அவங்களுக்கே கொடுத்துருங்க, இவளுக்கு அவன் நினைவு வர்ற எதுவுமே வேண்டாம் என்றார் திட்டவட்டமாக. இதை கேட்ட சித்தார்த் உள்ளே நகைத்துக் கொண்டான். பொருள் எதுவும் வேண்டாம், ஆனால் உயிருள்ள ஒன்றை உங்கள் மகள் சுமக்கிறாளே, அதை பற்றி எண்ணவில்லையே என்று நினைத்துக் கொண்டு, சரியம்மா என்று போனை அணைத்தான். இனி வேதாவை பார்த்து இதையெல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். ஸ்மிருதி ஓரளவு தேறி இருந்தாள். 10 நாளில் ஆண் குழந்தையும் ஓரளவு உடல் நலம் தேறி இருந்தது. இன்னும் 10 நாட்களுக்கு பின் குழந்தையை சாதாரணமாக வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் சொல்ல சித்தார்த்தும் ஸ்மிருதியும் நிம்மதியாக உணர்ந்தனர். பால் புகட்ட குழந்தை வரும்போதெல்லாம் பார்வதி ஏதோ சாக்கு வைத்து நகர்ந்து விடுவார். ஆரம்பத்தில் புரியாது நோக்கிய ஸ்மிருதிக்கு பின்னால் தன் மீது சுமத்தப்பட்ட குறைகள் தனக்கானது அல்ல, குறை கூற வேண்டும் என்பதற்காகவே என்று விளங்கியது.
பார்வதி குழந்தை இருந்த அறைக்கு சென்று ஒரு முறை கூட பார்க்கவில்லை. மருத்துவமனைக்கும் அடிக்கடி வரவில்லை. சித்தார்த் இதெல்லாம் கவனித்தாலும் ஒன்றும் பேசாது இருந்தான். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்ததாகவே அனைவரும் நம்பிக்கொண்டிருந்தனர். 20 நாள் முடிவில் குழந்தை ஜெனரல் வார்டுக்கு மாற்றப்பட்டு அதற்கான முழு உடல் பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சித்தார்த்தும் ஸ்மிருதியும் காத்திருப்போர் இருக்கையே உலகம் என்று அமர்ந்திருந்தனர். தயாளன் உணவு கொண்டு வருவதும் சிறியவர்களுக்கு ஆறுதல் மொழிவதுமாக இருந்தார். டெஸ்ட் ரிசல்ட் வந்துவிட அதை வாங்க இருவரும் மருத்துவரை காண சென்ற நேரம் தயாளன் காஃபி சாப்பிட கேண்டீன் சென்று விட்டார். இதற்கிடையில் கீதாவை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக கீதாவின் அன்னை போன் செய்து உடனே வரச் சொன்னார். என்னையே கூப்பிடணும் என்ற குழப்பத்தோடு ஸ்மிருதியை மருத்துவரை பார்க்க அனுப்பிவிட்டு அவர் குறிப்பிட்ட மருத்துவமனை நோக்கி காரை செலுத்தினான். ஸ்மிருதி மருத்துவரை காண காத்திருந்த வேளையில் அவளின் பிடித்தமான செவிலியரை நெடு நாட்களுக்கு பிறகு தேடினாள். மருத்துவமனை ஊழியர்கள் தங்கள் பிரிவு வேலைகளை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று சட்டம். அதனால் இத்தனை நாட்கள் அவரும் ஸ்மிருதியை காணவில்லை. அன்று அவளை பொது பிரிவில் கண்டதும், என்னம்மா எப்படி இருக்க, உனக்கு குழந்தை பிறந்துருச்சா, நான் பார்க்கவே இல்ல என்று மென்மையாக கேட்டதும் முணுக்கென்று எழுந்த கண்ணீரை அடக்கி நிதானமாக நடந்ததை விவரித்தாள் ஸ்மிருதி. அவருக்கு எப்படி சொல்வது என்று புரியவில்லை. சொல்ல இது சரியான நேரம்தானா என்றும் தெரியவில்லை. அதனால், நீ நாளை காலையில உன் வீட்டுக்காரர் கூட வந்து என்னை பக்கத்துல இருக்க கோவில்ல பார்க்க முடியுமா என்றாள். ஏங்கா, இப்பவே சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல என்று ஸ்மிருதி கூறிய போது, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஆனா எனக்கு ஆபத்து, நான் நாளைக்கு சொல்றேன் என்று கூறிவிட்டு தன் பணியை தொடர்ந்தார். சித்தார்த் கீதாவின் தாய் சொன்ன மருத்துவமனைக்கு வர வாயிலில் கையில் குழந்தையுடன் நின்றிருந்தார் அவர். என்னம்மா, குழந்தை பிறந்துருச்சா, என்ன குழந்தைமா என்று அன்போடு அவன் கேட்டான். அவன் கைகளில் குழந்தையை திணித்தவர், இந்தாப்பா, இதோட அந்த குடும்பத்து சகவாசம் எங்களுக்கு தொலைஞ்சதுன்னு நினைச்சுக்கிறோம், இனியாவது எங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் என்று சொன்ன அவரை புரியாது நோக்கினான். அவளுக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டோம்பா, அவங்க இந்த குழந்தையை ஏத்துக்க மாட்டாங்க, எங்களாலையும் வளர்க்க முடியாது, அதான் இது அவங்க பையனோட குழந்தைன்னு அவங்க கிட்டயே கொடுத்துரு என்று பேச ஸ்தம்பித்து போனான். என்னமா சொல்றீங்க? கீதாவுக்கு குழந்தை பாக்கியத்துல ஏதோ பிரச்சனை, அதான் அவங்க 2 பேரும் போராடி இந்த குழந்தைய டெஸ்ட் டியூப்ல உருவாக்குனாங்க, நீங்க ஏதோ பழைய துணியை தூக்கி போடுறது போல பேசுறீங்க என்று சித்தார்த் கோபமாக பேசவும், நீ இன்னைக்கு பிறந்த குழந்தைய பத்தி நினைக்கிற, நான் பெத்து வளர்த்த என் மக வாழ்க்கையை நினைக்கிறேன். இந்த குழந்தை இருந்தா அவ இன்னொரு வாழ்க்கைக்கு போக மாட்டா, அவனை மறக்கவும் மாட்டா. ஆமா, அவளுக்கு குறை இருக்கு, இருக்கட்டும், ஆனா அதுக்கு தகுந்த வாழ்க்கைய நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம், இந்த குழந்தை அவளுக்கு இடைஞ்சல் என்று முடிவாக பேசினார். இனி அவரிடம் வாதிட்டு புண்ணியமில்லை என்பதை உணர்ந்தவன் ஏதும் பேசாமல் தன் கையில் இருந்த குழந்தையை பாராது காரில் பக்கத்து இருக்கையில் பத்திரமாக படுக்க வைத்தான். அவன் சுண்டு விரலை அழுந்த பிடித்துக் கொண்டது அந்த குழந்தை. எங்கே குழந்தையை பார்த்தால் நண்பனின் நினைவு வருமோ என்று பாராமல் இருந்தவன் குழந்தையின் இச்செயலில் மகிழ்ந்து குழந்தை முகத்தை கண்டவன் முகம் குழம்பி போனது. அவன் குழப்பத்துக்கான விடை அடுத்த நாள் காலையில் கிடைக்கும் என்பதை அவன் அறியவில்லை. பக்கத்து சீட்டில் இருந்த குழந்தையின் முகத்தை அவ்வப்போது பார்த்தபடியே வண்டியை வேதாவின் வீட்டை நோக்கி செலுத்தினான். வீட்டின் வாயிலில் வண்டியை நிறுத்தும் போதே கணேஷ் இறந்த அன்று அழகப்பனின் செயல் நினைவுக்கு வந்து நெஞ்சை உலுக்கியது. யோசித்தபடி அந்த பச்சிலம் குழந்தையோடு உள்ளே சென்றான். வேதா ஹாலில் அமர்ந்து பூ தொடுத்துக் கொண்டிருந்தார். கையில் குழந்தையுடன் நிற்கும் சித்தார்த்தை கண்டதும், வாபா சித்து, என்ன, யாரோட குழந்தை இது என்று கேட்டதும் என்ன சொல்வது என்று அவனுக்கு புரியவில்லை. உங்கள் மகனின் உயிரின் மிச்சம் என்று கூற வேண்டுமா, மருமகளின் தாய் வேண்டாம் என்று கொடுத்து விட்டார் என்று கூற வேண்டுமா? ஒன்றும் பேசாமல் வீட்டை கண்களால் அளந்தான். அவர் ஊருக்கு போயிருக்கார் சித்து, என்ன விஷயம் சொல்லு என்றதும், மா, கீதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க அம்மா அதை உங்ககிட்ட தர சொல்லிட்டாங்க என்று செய்தி வாசிப்பாளர் போல பேசினான். அவனால் இந்த அழுத்தத்தை தாள முடியவில்லை. என்ன சொல்ற என்று கேட்டபடி ஓடி வந்தனர். அவன் கைகளில் இருந்து குழந்தையை பெற்றுக் கொண்டார்.
வாங்கி குழந்தையை ஏறிட்டவர் மார்போடு அணைத்துக் கொள்ள குழந்தை வீறிட்டு அழுதது. அம்மா, அதுக்கு குடிக்க பால் கொடுங்கம்மா, பசிக்கும். கீதா கிட்ட காட்டினாங்களோ என்னவோ, நான் போய் லாக்டோஜன் வாங்கிட்டு வரேன் என்று இறங்கி சென்று விட்டான். குழந்தையை கையில் ஏந்தி நின்றவருக்கும் அக்குழந்தை முகத்தை பார்த்து ஒரே குழப்பம்தான். ஆனால் குழந்தையின் முகத்தை பார்த்து எதையும் முடிவு செய்ய முடியாது. கீதாவுக்கு பிறந்த குழந்தை என்றால் அது என் மகனின் உதிரம் என்று எண்ணிக்கொண்டு பசும்பாலை புகட்ட இருந்த பசிக்கு வேதா கொடுத்த அனைத்து பாலையும் நொடியில் விழுங்கியது குழந்தை. வேண்டிய பொருட்களை வாங்கி வந்த சித்தார்த், அம்மா, என் குழந்தை இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குமா, இன்னைக்கு டெஸ்ட் ரிசல்ட் வந்துடும், அதுக்குள்ள அவங்க போன் பண்ணவும் அங்க போயிட்டேன். அப்பா வர இன்னும் 2 நாள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுவரை நீங்களே குழந்தைய வச்சுக்கோங்க. அவர் குழந்தைய வளர்க்க ஒத்துக்க மாட்டார்னா நான் வாங்கிட்டு போய் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன் என்று அவளுக்கு ஆதரவாக பேசி விடை பெற்றான். அலுவலக வேலை இடையில் வந்துவிட அங்கு சென்றவன் இரவு நேரம் கழித்துதான் வீட்டிற்கு சென்றான். மறுநாள் அவர்கள் வாழ்க்கையே திசை மாறப் போவது அறியாமல் உறங்கியும் போனான். கீதா கண் விழித்து குழந்தையை பற்றி கேட்டதும் இறந்து விட்டதாக சொல்லி அவளை தேற்றி வட மாநிலம் அழைத்துச் சென்றனர் அவளுடைய பெற்றோர். பலரை அழ வைத்தும் பலரை பயப்பட வைத்தும் பார்க்க போகும் நாளின் ஆரம்பம் நிதானமாக விடியலோடு துவங்கியது. சித்தார்த் எழுந்து மருத்துவமனைக்கு கிளம்ப பார்வதி அவனை தடுத்து, ஏண்டா, உண்மையிலேயே அது உங்களுக்கு பிறந்த குழந்தை தானடா, இப்படி கருப்பா இருக்கே என்று முகத்தை சுளித்தார். ஆக இவரின் ஒதுக்கத்துக்கு குழந்தையின் நிறம்தான் காரணமா என்று நினைத்து, எங்க குழந்தைதான், பிறக்கும் போது நீயும் தானே ஆஸ்பத்திரியில கூட இருந்த, ஏன் இப்படி ஏதாவது பேசணும்னு பேசுறியா? இத்தனை நாளா குழந்தை இல்லைன்னு பேசுன, இனி குழந்தை கலரா இல்லைன்னு பேசுவியா என்று கத்தியவன் வேகமாக வாகனத்தில் ஏறி மருத்துவமனைக்கு விரைந்தான். வழி எங்கும் தாயின் கேள்வியே ரீங்காரமிட்டது. நேற்று பார்த்த குழந்தை முகம் திடீரென்று மின்னலாக வந்து போக அவன் முகத்தில் புன்னகையின் கீற்று. பார்க்கிங்கில் காரை நிறுத்தும் போதே வந்துவிட்ட ஸ்மிருதி கொஞ்சம் அப்படியே அந்த கோவில் வரைக்கும் போகலாம் வாங்க என்று அழைத்தாள். என்ன புதுசா என்று நினைத்தாலும் மனைவியின் முகத்தில் இருந்த தவிப்பு அதை கேட்க விடாமல் செய்தது. கோவிலின் உள் பிரகாரத்தில் நர்ஸ் தன் சீருடை அல்லாமல் சாதாரண உடையில் இருந்தார். என்னாச்சுக்கா, எதுக்கு இங்க வர சொன்னீங்க என்று ஸ்மிருதி கேட்டதும், அது வந்து உட்காருங்க என்று அமர்ந்தவர், நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவிக்கவோ கத்தவோ கூடாது. இத நான் சொல்லக்கூடாது, ஆனா உண்மை தெரிஞ்சு சொல்லாம இருக்க மனசு வரல என்று பீடிகை போட்டார். அக்கா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க என்று ஸ்மிருதி பதற, என்னாச்சு சிஸ்டர் என்று பொறுமையாகவே கேட்டான் சித்து. சார், அன்னைக்கு நானும் இன்னொரு சிஸ்டரும் தான் ஐவிஎஃப்ல டியூட்டில இருந்தோம். நீங்க அன்னைக்கு எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷனுக்கு வந்த மாதிரி இன்னொரு லேடியும் வந்திருந்தாங்க. என்னோட வேலை பார்த்த நர்ஸ் உங்க டெவலப்டு எம்ப்ரியோ டெஸ்ட் லேபிள மாத்தி ஒட்டிட்டாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு வைக்க வேண்டிய எம்ப்ரியோ உங்களுக்கும், உங்க 2 பேர் உயிரணுவால உருவான எம்ப்ரியோ அந்த பொண்ணுக்கும் மாத்தி இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க என்று திக்கி திக்கி சொல்லி முடித்தார். ஆரம்பத்துல எங்களுக்கும் பாக்ஸ் மாறினது தெரியல. எக்ஸ்ட்ராவா ஃப்ரீஸ் பண்ண எடுக்கும் போதுதான், மன்னிச்சிடுங்க சார், அந்த பொண்ணு வேணும்னு செய்யல. அன்னைக்கு அவளுக்கு ஏதோ குழப்பம், தெரியாம பண்ணிட்டா. எப்படி பார்த்தாலும் வாடகத்தாய் மூலமா வர்ற குழந்தை மாதிரிதானே அக்கான்னு என் காலில் விழுந்து கேட்டதாலையும் சீஃபுக்கு தெரிஞ்சா எங்க 2 பேர் வேலையும் போயிடும் அப்படின்னு தான் அப்போவே என்னால சொல்ல முடியல. உங்களுக்கு கரு தங்கினதும் எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு. எப்படியும் குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு நான் நார்மல் வார்ட் டியூட்டிக்கு மாறி போயிட்டேன் என்று விலாவாரியாக உரைத்தவர், நேத்து உங்க குழந்தைக்கு இப்படி பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் என் மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சு. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட என்று மேலும் பேச முடியாமல் இழுத்தார். ஸ்மிருதி தூணில் சாய்ந்து கண்ணீர் விட ஆரம்பித்துவிட ஆரம்பத்தில் சித்தார்த்திடம் இருந்த நிதானம் காற்றில் பறந்திருந்தது. வேகமாக எழுந்து மருத்துவமனை நோக்கி விரைந்தான். அவன் பின்னால் ஸ்மிருதி ஓட பயத்தில் கையை பிசைந்தபடி நர்ஸும் ஓடினார். நேராக தலைமை மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று அவன் கேட்க 1.5 மாதமாக லட்சக்கணக்கில் பணத்தை கட்டுபவன் என்பதால் அவனை நன்கு அறிந்த வரவேற்பு பெண் மருத்துவரிடம் ஒப்புதலை கேட்டு சித்தார்த்தை உள்ளே அனுப்பினாள். ஸ்மிருதி ஓடி வருவதை அரை ஜன்னல் வழியாக பார்த்த தயாளன் அவளை நோக்கி வந்துவிட அக்குழந்தை அங்கே தனியே இருந்தது. ஸ்மிருதியும் செவிலியரும் ஓடி வருவதைக் கண்ட ஒரு ஜோடி கண்கள் சித்தார்த்தின் பின்னே சென்றது. என்ன சொல்றீங்க?
நீங்க சர்வாவை கேட்க நான் காரணமா என்று வேதா கேட்டதும், ஆமா, நீ எதுக்கு அவனை பார்க்க போன? எதுக்கு போன் செஞ்சு பேசின? எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைய பார்த்துட்டு வருவோம்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க? ஒரு தரம் அன்பும் பாசமும் வச்சு நீ இழந்துட்டு அழுகிறது பத்தாதா? மறுபடி ஏன் பாசத்தை தேடி ஓடுற? அதான் நான் கேஸ் போட போறதா நோட்டீஸ் கொடுத்தேன் என்றார். என்ன விளையாடுறீங்க? நான் குழந்தைய பாக்குறதுக்கும் நோட்டீஸுக்கும் என்ன சம்பந்தம் என்று இறைந்தார். ஏடி, அந்த குழந்தை இப்போ இவங்கிட்ட இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க உன்னை பார்க்க அனுமதிக்கலனா உன் நிலைமை என்ன யோசிச்சியா என்று கர்ஜித்தார். ஏ, என்னையே சிந்து பார்க்க விட மாட்டேன்னு சொல்ல போறான் என்று வேதா மீண்டும் கோதாவில் இறங்கினார். எரிச்சலான அழகப்பன், உனக்கெல்லாம் அறிவே இல்ல? இன்னைக்கு உன்னை தேடி இவன் வீட்டுக்கு போனேன். இவன் ஒய்ஃபு அந்த குழந்தைய உள்ள அழைச்சிட்டு போயிட்டாங்க. சரி, என்ன பிடிக்காது, கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுப்போ. இதே இன்னும் கொஞ்ச நாள் ஆனா உனக்கும் நடக்கும். புள்ளைய தொலைச்சிட்டு உயிரோட இருக்கிற நம்மளால பேர குழந்தைய விட்டுட்டு வாழ முடியாது, புரியுதா? அந்த வழிய நம்மால தாங்க முடியாது. என் புள்ள செத்தும் இன்னும் நடமாடுறேன்னா அவனோட அலட்சியத்தால இறந்துட்டான்னு மனசை தேத்தி வச்சிருக்கேன்டி. இதோ இந்த குழந்தை கூட பழகி ஏதாவது ஆச்சுன்னா என்றதும் வேதா முறைக்க, அடச்ச, நான் அப்படி சொல்லல. ஒருவேளை குழந்தைய பார்க்க முடியாம போச்சுன்னா அத நம்மளால தாங்கிக்க முடியாது வேதா. இதுக்காகத்தான் நான் இன்னைக்கு அவன் பிறந்த போதே வேண்டான்னு சொன்னேன் என்று கோபம் காட்டினார். போதும், நீங்களும் உங்க விளக்கமும் ரொம்ப அபத்தமா இருக்கு. உங்களுக்கே உண்மை தெரியும். ஏன் இப்படி இல்லாததை கற்பனை பண்ணி எல்லாரோட நிம்மதியை கெடுக்குறீங்க என்று வேதா அழ, ஆமாப்பா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. நான் ஏன்பா உங்களை குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்ல போறேன்? நீங்க மறந்தாலும் என்னால நடந்த எதையும் மறக்க முடியாதுப்பா என்று கண்மூடிய சித்தார்த்துக்கு அன்றைய நிகழ்வுகள் கண்முன்னே விரைந்தது. நேராக தலைமை மருத்துவரை சந்தித்தவன் விஷயத்தை கூறியதும், இம்பாசிபிள் மிஸ்டர் சித்தார்த். இதையே வேற யாராவது சொல்லியிருந்தா என் பதிலே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க 1 வருஷமா எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட், இப்ப டெலிவரி, உங்க குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுக்கிறதுனால பொறுமையா பேசுறேன் என்றார். சார், எனக்கு பொறுமை எல்லாம் வேண்டாம், உண்மைதான் வேணும். பேசாம எனக்கும் அந்த குழந்தைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க என்று குரல் உயர்த்த, அதை கேட்ட அவ்வுருவம் பயந்து அந்த அறையை விட்டு பின்புறமாக வெளியேறியது. என்ன சொல்றீங்க சித்தார்த்? எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்? அப்ப இந்த குழந்தை உங்களுக்கு வேண்டாமா? ஒருவேளை மாறி இருந்தா நான் அந்த நர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். ஆனா நீங்க இத வெளியில சொல்ல வேண்டாம், எங்க ஹாஸ்பிட்டல் ரெப்யூட்டேஷன் போயிடும் என்று கூற, புரியுது சார். அப்ப என்னோட குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. எனக்கு என்னோட குழந்தை வேணும், அவ்வளவுதான். வாடகத்தாய் மூலமா பிறந்ததா நினைச்சுப்போம். அவங்களையும் கூப்பிடுங்க. உண்மையை சொல்லி குழந்தைய மாத்திக்க வேண்டியதான் என்று தீர்வை சித்தார்த் சொன்னான். அவன் கூற்று சரி என்றாலும் யார் மூலமாவது விஷயம் வெளியேறிவிட்டால் தன் மருத்துவமனைக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்று பயந்தவர் வேகமாக கணினியில் தேவையான தகவல்களை பெற கீபோர்டை தட்டி கொண்டிருந்தார். அதற்குள் வேகமாக உள்ளே வந்த ஒரு செவிலியர், டாக்டர், டாக்டர், சிசிடிவி இன்சார்ஜ் அவசரமா உங்களை பார்க்கணுமா என்று அறக்க பறக்க வந்து நின்றதும் ஏற்கனவே கடுப்பில் இருந்தவர், அவனுக்கு இப்ப என்ன அவசரம்? நான் வேற வேலையில இருக்கேன், அவனை அப்புறம் வர சொல்லு என்று கத்திவிட்டு மீண்டும் கணினி திரையில் மூழ்க அந்த கண்காணிப்பாளர் வேகமாக உள்ளே வந்தார். டாக்டர், யாரோ படுதா போட்ட பொண்ணு ஒண்ணு ரூம் நம்பர் 240 இருந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடிட்டா டாக்டர் என்று சொன்னதும் சித்தார்த்துக்கு இதயமே நின்று விட்டது. ஐயோ, என் குழந்தை என்று அலறிவிட்டான். இத்தனை நேரம் தூக்கி கொடுத்து விடலாம் என்று வாய் வார்த்தையில் சொன்னவன் இப்போது என் குழந்தை என்று அலறுவது கண்டு மருத்துவர் திகைக்க அனைவரும் சிசிடிவி அறை நோக்கி விரைந்தனர். சித்தார்த் உடனடியாக யாரையோ தொடர்பு கொண்டு காவல்துறைக்கும் தகவல் பகிர்ந்துவிட தலைமை மருத்துவர் நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்தார். அந்த பர்தா போட்ட பெண் வாசலில் ஒரு ஆட்டோ ஏறி சென்றது பதிவாகி இருக்க அதை அவர்கள் எடுத்து பார்ப்பதற்குள் காவல்துறை வந்து சேர்ந்து விட்டது. குழந்தையை திருட காரணம் என்னவாக இருக்கும் என்ற ரீதியில் ஒருவர் யோசிக்க விசாரணை 4 திசையில் நடக்க ஆரம்பித்தது. சிசிடிவி பதிவில் அந்த பெண் நர்ஸ் ஸ்டேஷனில் இருந்து வந்த குழந்தையை எடுத்திருக்க கண்டு அந்த செவிலி பெண், சார், என்னோட அன்னைக்கு டியூட்டி பார்த்த பொண்ணா இருக்கலாம் சார் என்று அவரை கை காட்டினார். அந்த பெண்ணை போலீசார் தேட அவரோ மருத்துவமனைக்குள் தான் இருந்தார். அனைவரும் குழம்பி தவித்தனர்.
மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.